இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரும் மனமார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த கால வேளையிலும் தேவனுடைய கிருபையும் தேவ சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தை சொல்லி நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் எசேக்கியலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 27 வசனம். எசேக்கியலின் புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 27 வசனத்தை இவ்வாறு சொல்லுகிறது. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்க உள்ளத்துல என் ஆவியை வைத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் அதை நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு நாள் வரும், நீங்க என்னுடைய நாமத்தை நீங்க ரொம்ப பரிசுத்த குறைச்சலா மாத்திட்டீங்க. மற்ற ஜனங்களுக்கு முன்பாக, புற ஜாதிகளுக்கு முன்பாக ஆண்டவருடைய மகிமையான நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்கினார் என்கிறதான ஒரு குற்றச்சாட்டு இந்த ஜனங்கள் மேலே இருக்காது. முந்தின வசனங்கள் அதான் சொல்லப்பட்டு. அதனால நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு என் ஆவியை ஊற்ற போறேன். பரிசுத்த ஆவியை நான் ஊற்றி என்ன செய்ய தெரியுமா, அதை உங்க உள்ளத்துல வைப்பேன். அதனால நீங்க கட்டளை நடக்கவும் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போ கர்த்தருடைய வழியிலே நடக்கிறதுக்கு நமக்கு ஒரு உறுதுணை, ஒரு உதவி வேணும். இந்த ஜனங்கள் அதுக்கு முன்பாக ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. நீங்க மறுபடியும் படிச்சா யோவேல் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், மாமிசமான யாவர் மேல் ஊற்றுவன்னு சொல்லி மறுபடியும் 400 வருஷம் கழிச்சு தான் பாருங்க, யோவேல் உரைக்கிற 400-500 வருஷங்கள் கழித்து தான் பெந்தேகோஸ்து நாளை நேரத்தில் ஆவியானவர் எல்லா பேரும் ஊற்றப்பட்டார். அதைத்தான் அவன் மறுபடியும் சொல்றாரு, ஊற்ற பண்ணுவேன், ஆவிய உள்ளத்துல வைப்பேன்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி அப்படி அல்ல. தீர்க்க தரிசிகள், ராஜாக்கள், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலைமையில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆவியை ஊற்றினார். ஊற்றி அவங்கள அந்த வேலைக்கு ஆயத்தப்படுத்தினார். அப்புறம் ஆசாரிய வேலை செய்யறவங்க, இவங்கெல்லாம் ஆவியை ஊற்றினார். ஆனா அதே சமயத்துல மாமிசமான யாவர் மேலும் புறஜாதி மக்கள் மத்தியில என் வாசனையை கெடுத்து போட்டீங்க, என் மகிமையை தாழ்த்திட்டீங்க. நீ என்ன செய்யறது, உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா என் ஆவியை உங்களுக்குள்ளே இருக்கும்படி செய்யும். புதிய ஏற்பாட்டுல வரும்போது ஏன் சொல்றாரு, நான் போன பின்பு உங்களோடு இருக்கும்படி ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னார். அது எப்ப சொன்னார்னா, உயிர்த்தெழுந்த அவர் ஏற்கனவே ஊழி செஞ்சுட்டு இருக்கும் போது சொன்னாரு. அப்புறம் உயிர்த்தெழுந்து போறதுக்கு முன்னே நான் போயிட்டு அவர் அனுப்புறேன்னு சொன்னார். அப்புறம் அவர் போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளிலே வரும்போது வந்தார். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, வழி நடத்தும் போதுதான் என்ன நடக்க முடியும், அவருடைய கட்டளைகளை நம்ம உள்ளத்துல வைக்க முடியும். ஒன்று, அவர் நியாயங்களிலே நடக்க முடியும். இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அநேக ஆவியை பெற்றிருக்கிறாங்க, ஆவியை பெறாமனே இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம உள்ளத்துல வரும்போது அது அப்படி நடக்கவும் கை கொள்ளவும், பாரு, நடக்கவும் அவைகளின்படி செய்யவும் பண்ண. என்ன சொல்லுதோ அதன்படி செய்யறதுக்கு கூட என்ன வேணும் அப்படின்னா ஆவியானுடைய பலம், இல்லைன்னா முடியாது. அப்ப அதனால அவர் சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன், உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அதை நடக்கணும், கை கொள்ளணும், அதன்படி செய்யணும். இந்த காரியத்துக்கு என்ன வேணும்னா ஆவியானவர் நடத்தணும். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, அன்றைக்கு சொல்லப்பட்டது, யோவேல் நாள் உரைக்கப்பட்டது, பெந்தேகோஸ்து நாள் நடந்தேறியது. இன்றைக்கு வரையிலும் அந்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் கேட்கிறோமோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அவருடைய மகிமையை, அவருடைய பரிசுத்த குறைச்சலாக நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்கிற ஒரு வாழ்க்கை தான் நடக்கும். அதான் அங்க சொல்லப்பட்டது. நீங்க இனிமேல் அப்படி இருக்க மாட்டீங்க, நான் உனக்கு என் ஆவியை ஊற்ற போறேன்னு சொன்னதுதான் மறுபடியும் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம வாசிக்கிறோம். பிந்திய புஸ்தகத்துல வாசிக்கும் போது யோவேல் தீர்க்கதரிசி சொல்றான், மாமிசமன் யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். தீர்க்கதரிசன் சொல்லுவார்கள், சொப்பனங்களை காண்பார்கள்,
பாருங்க, பல பல காரியங்களை செய்வாங்கன்னு சொல்லப்பட்டது. அது மறுபடியும் அப்போஸ்தலர் நாட்கள்ல பாருங்க, அவங்க காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்தார். அதை பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அப்படியானால் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு அதே ஆவியானவர் பின்மாரியின் மலை ஊற்றப்பட்டு எல்லாரும் அந்த வார்த்தையை கை கொள்கிற அளவுக்கு, அது நம்மோடு இருக்கிற அளவுக்கு மறுபடியும் கர்த்தர் பின்மாரியை ஊற்ற போகிறார். அது 2ஆம் வருகைக்கு முன்பாக. அதனாலதான் அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளை நடக்கவும் நியாயங்க. அப்போ ஆண்டோட படி நடக்கணும், ஆண்டோட சுத்தம் செய்யணும், ஆண்டோருக்காக வாழணும், வைராக்கியமா சாட்சியாய் வாழணும்னா நம்முடைய உள்ளத்துல அவருடைய ஆவி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் சீசர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷ பிரசங்கித்தாங்க. அப்ப அவங்க நிறைஞ்சது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பருவதான் ஊழியத்துக்கே போனாங்க. ஏன்னு தெரியுமா? அப்பொழுதுதான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை அதுபடி நடக்கிறதுக்கு, அதை கடைபிடிப்பதற்கு, நடப்பதற்கு அந்த ஆவியார் நமக்கு உதவியா இருப்பார். இந்த நாளில் கூட, இந்த அருமையான நாளிலே கர்த்தர் நம்மை அதுக்காக தான் அழைக்கிறார். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருக்கு நாமத்துக்கு மகிமையாய், இஸ்ரவேல் ஜனங்க தெரிந்தெடுத்தது எதுக்கு தெரியுமா? அவர் நாமத்துக்கு மகிமையாய் இருக்கும்படி. ஆனால் அவரால் இருக்க முடியவில்லை. அநேக நாட்கள் நேரங்களிலே அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை வராதபடி அநேக காரியங்களை செய்தார். அதான் மேலுள்ள வசனங்கள்லாம் சொல்லப்பட்டு 23ஆம் வசனம் 24ஆம் வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் போக்குறதுக்கு நான் ஜலத்தை தெளிப்பேன், ஆவியை உங்க மேல ஊற்று, அப்போ எல்லாம் மாறிடும். இன்றைக்கும் அதே போல உங்க வாழ்க்கை மாற வேண்டும். அந்த ஆவியாளரை பெற்றுக்கொள்ள நீங்க வாஞ்சிக்கிறீர்களா? கால வேளையிலே புதிய வல்லமையினால் நிரப்பி அவருடைய வசனங்களை கை கொள்ளவும், அதன்படி நடக்கவும், அவருக்கு நாமத்துக்கு மகிமையாய் இருக்கவும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு வரையிலும் அந்த ஆவியான ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களெல்லாம் பரிசுத்த ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க மாத்திரமில்லை, உங்களை சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. அவருக்காக வாழுங்க. வருகை சீக்கிரமா இருக்கு அப்படின்னாலே நாம் ஆயத்தப்படுவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.